Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, we are going to see class 6th Science Chapter 1 Wonderful World of Science. இந்த வருஷம் 6th ஸ்டாண்டர்டு நியூ எடிஷனாக கியூரியாசிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 12 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக புது புக் இந்த வருஷம் மாற்றிருக்காங்கன்னா, டு கிரியேட் சயின்டிஃபிக் டெம்பர் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும், ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற ஒரு வினாவை அவங்க எழுப்பணும் அப்படின்றதுக்காக கியூரியாசிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க. இதில் த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் படிக்க போகிறோம். வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னா அற்புதமான அறிவியல் உலகம். வண்டர்ஃபுல் அப்படின்னா ஆச்சரியமானது, அதிசயமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் கியூரியஸ் அபவுட் அவர் சரௌண்டிங்ஸ். மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக எப்போவுமே ஆர்வம் இருக்கும் நம்மக்கிட்ட. வி ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் அ சரௌண்டிங்ஸ் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ரைட் ஃப்ரம் அ சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேருந்தே ஏன் எப்படி எதுக்கு அப்படின்றது நம்ம ரொம்ப ஆர்வத்தோடு நம்மளோட சுற்றுப்புறத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். டிட் யூ என்ஜாய் discovering and exploring the world around you in the preparatory school? ஓகே, நம்ம சின்ன வயசில், அதாவது ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும்னா இவிஎஸ் அப்படின்ற டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். அப்போ படிக்கும்போது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ அதை நம்ம நினைவில் வச்சுப்போம். ஆஸ் வி என்டர் த மிடில் ஸ்டேஜ் அப்படின்றது நான் 6th மிடில் ஸ்கூலில் என்ட்ரு ஆகிறோம். அப்போ இந்த மிடில் ஸ்கூலில் என்ட்ரு ஆகும்போது தான் நம்ம ஃபஸ்ட்டு எதை படிக்கிறோம், நம்ம சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை தனியாக படிக்கிறோம். We will continue this fascinating journey. Okay, fascinating அப்படின்றது என்னன்னா கவர்ச்சிகரமான இந்த அறிவியல். As you enter the middle stage, we'll continue this fascinating journey trying to explore and understand the beautiful world we live in. As you enter the middle stage அப்படின்னு வரும்போது நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இப்போ புதுசாக என்ட்ரு ஆயிருக்கோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி எப்படி நம்ம 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த இவிஎஸ்சில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சயின்ஸ்லேயும் தொடருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்வத்தை நம்ம மறுபடியும் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம தொடருவோம். அண்ட் ஃபார் தேட் வி ஹாவ் எ நியூ சப்ஜெக்ட் சயின்ஸ். அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பாடம் தான் என்னென்னு சொல்கிறோம், அறிவியல். வெல்கம் டு த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, அதிசயமான இந்த அறிவியல் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Science is a way of thinking, observing and doing things to understand the world we live in and uncover the secrets of the universe. சயின்ஸ் அப்படின்றது என்னென்னா நினைக்கிறது, அதே மாதிரி கவனிக்கிறது, அதே மாதிரி செஞ்சு பார்க்கறது, அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு பார்க்கறது, இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்ல இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அறிவியல் நமக்கு உதவியாக இருக்குது. திங்க் ஆஃப் இட்ஸ் எ பிக் அட்வென்ச்சர். வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம வேலையை செய்யும் போதும் ஒரு விதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படிலாம். அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓகே, சயின்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய என்னென்னு சொல்லுவோம் அட்வென்ச்சரஸ் வேர்ல்டு. அதில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதே மாதிரி ஆர்வமாக தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி புரிஞ்சுக்கலாம், எப்படி பொருளெல்லாம் இயங்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹேவ் கியூரியாசிட்டி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மாணவர்களாகி நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், ஒரு தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டினா தெரிந்து கொள்ளும் ஆர்வம். which is where the title of the books come from. இதிலிருந்து தான் இந்த புக்கோட டைட்டில் கியூரியாசிட்டி அப்படின்ற டைட்டில் வந்தது. Whether it's studying tiny grains of sand or massive mountains, a leaf of grass or vast forest, there is always something new and exciting to discover. Whether it's studying tiny grains of sand, அப்படின்னா மணல் துகள்கள் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லையா? அப்போ சின்ன மணல் துகளை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய மவுண்டன்ஸ், ஓகே, பெரிய மலைகளை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன புல்லோட இலையை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், பரந்த ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, ஒரு அறிவியல் இருக்குது. நியூ அண்ட் எக்ஸைட்டிங் டு டிஸ்கவர். ஓகே, ஒவ்வொரு அறிவியல் உண்மைகள் அதுக்கு பின்னாடியே கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாவ் யூ எவர் லுக்ட் அப் அட் த நைட் ஸ்கை அண்ட் வண்டர்ட் வை த ஸ்டார்ஸ் ஷைன்? ஓகே, யாருன்னா நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துருக்கீங்களா? இப்போ நைட்டில் ஸ்கையை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒளிருது அப்படின்ட்டு. அதே மாதிரி வாட்ச்ட் எ ஃப்ளவர் ப்ளூம் அண்ட் வண்டர்ட் ஹவ் இட் knows when to open. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு மொட்டு பூக்களாக மாறுறதை நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஓகே, அது எப்போ அது ஓப்பன் ஆகுது அப்படின்றத பற்றி நிறைய டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மொட்டு பூக்களாக மலர்றதை அழகாக வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சம் இயர்ஸ் ஆகும் அதை எடுக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் இயற்கையோட அது அறிவியலோட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செயல் அல்லவா. Few of many mysteries that science
அன்ரவல். ஓகே, மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா மர்மமான. அப்போ சில நிறைய மர்மமான புதிர்களுக்கு விடையாகவும் எது இருக்குது, இந்த சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிச்சு அன்ரவல் அப்படின்றது என்ன, முடிச்சுகள் அதை உடைக்கிறதும் அறிவியல் தான். த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங் அபவுட் சயின்ஸ் இஸ் தட் இட்ஸ் எவ்ரிவேர். அறிவியல் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷன் டு த வாஸ்ட்னஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷன். ஓஷன்னா என்னன்னு சொல்லுவோம், கடல். ஓகே, கடல் எவ்வளோ ஆழமாக இருக்கிறத பற்றியும், அதே மாதிரி அவுட்டர் ஸ்பேஸை பற்றியும், அதே மாதிரி வாட் இஸ் குக்கிங் இன் த கிச்சன் டு வாட் இஸ் ஹேப்னிங் ஆன் த பிளே கிரவுண்ட். ஓகே, கிச்சனில் எப்படி சமைக்கிறது அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி ஒரு விளையாட்டு மைதானத்தில் என்ன நடக்குதுன்றதும் உடனுக்குடைய நம்ம தெரிஞ்சுக்கிறது எதன்னு சொல்கிறோம், அறிவியல் உலகத்தால் தான். ஸோ வாஸ்ட்னஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் ஃப்ரம் வாட் இஸ் குக்கிங் இன் த கிச்சன் ஆர் வாட் இஸ் ஹேப்னிங் ஆன் த பிளே கிரவுண்ட். சம் ஆஃப் த மோஸ்ட் கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரிஸ் ஆஃபன் கம் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சயின்ஸ் இஸ் லைக் ஏ ஜெயண்ட். ஜெயண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும், நம்ம நல்லா ஒரு ஜெயண்ட் அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சயின்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு மிகப்பெரிய அன்எண்டிங் சிக்ஸா பசில். சிக்ஸா பசில் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு புதிர்னு சொல்லுவோம். அப்போ அறிவியல் அப்படின்றது என்னென்னா ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்குது. எவ்ரி நியூ டிஸ்கவரி வி மேக் ஆட்ஸ் அனதர் பீஸ் டு த பசில். ஓகே, ஒவ்வொரு புதுசாக கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம அந்த பசிலில் கொண்டு போய் ஆட் பண்ணுறோம். அண்ட் யூ நோ த பெஸ்ட் திங்ஸ் அபவுட் திஸ் பசில். ஓகே, இந்த பசிலோட முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, தெர் இஸ் நோ லிமிட் டு வாட் வி கேன் டிஸ்கவர். ஓகே, நம்ம கண்டுபிடிப்புகளுக்கு என்ன கிடையாது, லிமிட் கிடையாது. சின்ஸ் எவ்ரி நியூ பீஸ் ஆஃப் நாலேஜ் லெட்ஸ் டு மோர் கொஸ்டின்ஸ் அண்ட் மோர் திங்ஸ் டு ஃபைண்ட் அவுட். சம்டைம்ஸ் வி ஃபைண்ட் தட் எ பீஸ் ஆஃப் த பசில் ஹஸ் பீன் புட் இன் ராங் பிளேஸ் அண்ட் நீட்ஸ் டு பி மூவ்ட். ஓகே, இந்த அறிவியல்ன்றது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் அதை தீமைகளும் சிலது இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அந்த அறிவியலாகி அந்த புதிர்லேருந்து நம்ம எடுக்க கற்றுக்கணும். நியூ டிஸ்கவரிஸ் ஆஃபன் சேஞ்ச் அவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, ஒவ்வொரு புதிய டிஸ்கவரினா கண்டுபிடிப்பு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு புது கண்டுபிடிப்புகள் நமக்கு உதவியாக இருக்கும். As we go through this book, we will encounter interesting ideas, do some thought-provoking experiment. Okay, provoking experiment அப்படின்னா என்ன? ஓகே, provoking அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா நம்ம தூண்டும் சோதனை. இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோன்னே செய்யணும்னு தோணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரோவோக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். த்ரூ திஸ் புக் we will encounter interesting ideas, do some thought provoking experiment. ஓகே, இந்த புக்கை நம்ம கோ த்ரூ பண்ணோம்னா நிறைய நம்மளுக்கு என்ன இருக்கும், ஐடியாஸ் கிடைக்கும், புது ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற ஆர்வத்தையும் அது என்ன பண்ணும், தூண்டும். புது சோதனை முயற்சிகளையும் இந்த புக்கு நம்மளுக்கு தூண்டும். அண்ட் see how science of what we will find out it useful in our daily life. அதே மாதிரி தினசரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடும் அறிவியல் எவ்வளோ உதவிகரமாக இருக்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஆஸ் வி டிஸ்கவர் மோர் அண்ட் மோர். ஓகே, யூகிக்க முடியுதா, நிறைய பொருட்களை டிஸ்கவர் பண்ண ஓகே என்ன ஆகும் அப்படின்றத பற்றி டிஸ்கவர் பண்ண முடியுதா, உங்களால் யூகிக்க முடியுதா. வி ஸ்டார்ட் ரியலைசிங் தட் தீஸ் ஐடியாஸ் ஆர் ஆல் கனெக்டட். ஓகே, நம்ம யோசிக்கிற எல்லாமே என்னவாயிருக்கு, அறிவியல் கூட கனெக்ட் ஆகிருக்கு. வில் ஸ்டார்ட் அப் பை லுக்கிங் அட் அவர் ஹோம் பிளானட் எர்த். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பிளானட் எர்த். ஓகே, பூமியாகி நம்மளோட கோள். ஓகே, நம்ம வாழற பிளானட் எது, பிளானட்டு மொத்தம் 9 பிளானட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது லிவிங் பிளானட்னு எதுன்னு சொல்லணும்னா எர்த்தை சொல்லலாம். அப்புறம் வில் ஸ்டார்ட் அப் பை லுக்கிங் அட் ஹோம் பிளானட் எர்த். இட் இஸ் த ஒன்லி பிளானட் வி நோ தட் சப்போர்ட்ஸ் லைஃப். இதுதான் என்ன பண்ணுது, வாழறதுக்கான பிளானட் ஒன்று இருக்குன்னா அது பூமி தான், அதுதான் எர்த்துன்னு சொல்லுவோம். அண்ட் இட் ஹாஸ் என்விரான்மெண்ட் தட் வி மஸ்ட் ப்ரொடெக்ட். அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழலை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாக்கிறது. There is an amazing variety of life on the earth, plants and animals that have managed to survive and thrive in different regions on the planet. ஓகே, இந்த பிளானட் எர்த்ன்ற பிளானட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. அது எப்படி வாழணும் அப்படின்ற, அது எப்படி வாழறதுக்கு தேவையான பொருட்களை எப்படி தேடணும், எப்படி வாழணும் அப்படின்றத பற்றி கற்றுக் கொடுக்குது. யூ மைட் ஹவ் சீன் எ சீட் க்ரோ இன்டு எ பிளான். ஓகே, அதே மாதிரி ஒரு சின்ன விதை என்னவா மாறுது, ஒரு செடியாக மாறுறது எப்படியும், அதே மாதிரி கேட்டபில்லர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. ஓகே, கேட்டபில்லர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா வண்ணத்து பூச்சியோட லாவா அப்படின்னு சொல்ல, ஒரு முட்டை புழுன்னு சொல்லுவோம், அதுதான் அதோட கேட்டபில்லர். அப்போ அந்த கேட்டபில்லர் என்னவா மாறுதுன்னா அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறுறது நம்ம பார்க்குறோம். ஹவு டு தீஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் க்ரோன். ஓகே, எப்படி இந்த பிளான்ட்டும் அனிமலும் வளருது. அஃப்கோர்ஸ் டு க்ரோ வி நீட் ஃபுட் டு ஈட். இதுங்கெல்லாம் வளரணும்னா என்ன பண்ணணும், ஃபுட்டு தேவை, உணவு தேவை. அண்ட் எஸ்பெஷலி இன் எ லார்ஜ் அண்ட் டைவர்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியா. ஓகே, டைவர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லணும், நம்ம
பலதரப்பட்ட ஜனங்கள் வாழற இந்த இந்தியாவில் ஃபுட் இஸ் ஃபேசினேட்டிங்னா என்னன்னு சொன்னோம், கவர்ச்சிகரமான உணவு நமக்கு தேவை. ஃபேசினேட்டிங்னா கவர்ச்சிகரமான விதவிதமான உணவுகள் தேவைப்படும். அக்ராஸ் த கண்ட்ரி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் வித் தர் மெனி டேஸ்டி டிஷ்ஷஸ். ஓகே, இப்போ இந்தியான்றது நிறைய மாநிலங்களை உள்ளடக்கிருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம் இருக்கும். இப்போ தமிழ்நாடுனா என்னென்ன நம்ம சாப்பிடுவோம், மீல்ஸ்ன்னு சாப்பிடுவோம். மீல்ஸ்னால் என்ன, சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நார்த்லலாம் போனீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போ விதவிதமான மாநிலங்களில் விதவிதமான உணவுகள், விதவிதமான சமையல் இருக்குது. குசைன் அப்படின்னா சமையல். அக்ராஸ் த கண்ட்ரி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் குசைன்ஸ் வித் ஆர் மெனி டேஸ்டி டிஷ்ஷஸ். வாட் ஆர் தே மேட் ஆஃப், ஹவு டு வி ஃபவுண்ட் அவுட், இதெல்லாம் எதனால் உருவாக்கப்படுகிறது, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. அலாங் வித் ஃபுட் வி நீட் வாட்டர் டு சர்வை. ஓகே, ஃபுட்டு மட்டும் இருந்தால் போதாது, நம்ம வாழறதுக்கு என்ன தேவை, நீரும் தேவை, தண்ணீரும் தேவை. வாட்டர் இஸ் சச் எ டிலைட்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் அப்படி தண்ணீர் அப்படின்றது என்ன, டிலைட்ஃபுல்னா மகிழ்ச்சியான, ஓகே, சந்தோஷமான. ஓகே, தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும், உணவு இல்லைன்னா வாழ முடியாது, இருப்பிடம் இல்லைன்னா வாழ முடியாது. அதே மாதிரி தண்ணீர் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. எவர் ரன் அண்ட் ஜம்ப் இன் எ படல் வென் இட் இஸ் ரெயின். ஓகே, மழை பெய்யும் போது குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும், மழையில் நனையிறது பிடிக்கும். அதே மாதிரி அந்த குளம், குட்டை இருக்கு இல்லையா, படல் அப்படின்னா குட்டைன்னு சொல்லுவோம். அந்த குட்டையில் குதிச்சு குதிச்சு விளையாடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். டு யூ ஹேவ் அ வண்டர்ட் வை அண்ட் ஹவ் இட் ரெயின்ஸ். ஓகே, எப்படி இந்த மழை பெய்யுது அப்படின்றத நினச்சி ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஹாவ் யூ நோட்டீஸ் தட் வாட்டர் ஃப்ரீசஸ் அண்ட் பிகம்ஸ் ஐஸ். அதே மாதிரி இந்த வாட்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா என்ன ஆயிடுது, ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக மாறுது. வென் வி கூலாக இருக்கும்போது அது என்ன மாறுது, சாதாரண தண்ணி என்னவோ மாறுது, ஐஸாக மாறுது. அண்ட் இட் பாயில்ஸ் அண்ட் பிகம் ஸ்டீம் வென் வி ஹீட் இட். அதே தண்ணியை நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்னவோ மாறுது, நீராவியாக மாறுது. ஸ்டீம் அப்படின்னா நீராவி. Do you enjoy drinking cool water in the summer or showering with warm water in the winter? ஓகே, நம்மலாம் என்ன பண்ணுவோம், சம்மரில் நல்லா சில்லுன்னு தண்ணியை என்ன பண்ணுவோம், குடிக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி சில்லுன்னு எடுத்து குடிப்போம். ஆர் ஷவரிங் வித் வார்ம் வாட்டர் இந்த வின்டர். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு வின்டரில், குளிர்காலத்துக்கு எதை பண்ணுவோம், சூடான தண்ணியில் குளிக்கிறது பார்த்து நம்ம நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். வெஸ்ட் அண்ட் ஹாட் அண்ட் கோல்ட். ஓகே, எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது. ஹாட் அப்படின்னா சூடானது, கோல்ட் அப்படின்னா குளிர்ச்சியானது. வெதர் இட்ஸ் வாட்டர் ஆர் அவர் ஓன் பாடி. When we have fever, finding out how hot something is can be important. ஓகே, நமக்கு ஜுரம் அடிக்கும் போது தான் என்ன, அது ஃபீவர் அப்படின்னா உடல்நல சரியில்லாத ஃபீவர் அடிக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், வெப்பத்தை உணர்றோம். நம்ம பாடி என்ன இருக்குது, சூடாக இருக்கும்போது நம்ம அதை உணர்றோம். தென் அகைன் தேர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் அரவுண்ட் அஸ். இது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது. எ பேப்பர் வி ரைட் ஆன். ஓகே, பேப்பர் என்ன பண்ணுறோம், பென் எடுத்து எது மாதிரி பேப்பர் வச்சு எழுதுகிறோம். த மெட்டல் கீனா என்னென்னு சொல்கிறோம், ஒரு உலோகத்திலான சாவி. எ பிளாஸ்டிக் ரூலர், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்கேல், அதுதான் பிளாஸ்டிக் ரூலர். அண்ட் த ரப்பர் எரேசர் இன் ஆர் பாக்ஸ். நம்ம பாக்ஸில் பெரும்பாலும் என்ன இருக்கும், நம்ம சைக்கிள் கொண்டு போனோம்னா கீ செயின் இருக்கும், அதே மாதிரி பென் இருக்கும், அதே மாதிரி ரூலர் இருக்கும். ரூலர்னால் என்ன, ஸ்கேலுன்னு சொல்லுவோம். அண்ட் ரப்பர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். த மேக்னெட் தட் கீப்ஸ் த பாக்ஸ் க்ளோஸ்ட். அதே மாதிரி அந்த பாக்ஸ் எதால் மேக்னெட்டால் இருந்ததுன்னா, ஓகே, காந்தத்தால் இருந்ததுன்னா அது என்ன பண்ண, ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கும். த க்ளோத்ஸ் வி வேர், த கப் வி ட்ரிங்க் மில்க் இன் ஸோ மெனி திங்ஸ். வாட் ஆர் தே மேட் அப் ஆஃப். இதெல்லாம் எதால் ஆனது. ஆர் தே மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் வேறு பொருட்களால் ஆனதா. ஹவு டு வி செப்பரேட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர். அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம எப்படி பிரித்து பார்க்கறது, செப்பரேட் தனித்தனியாக பார்க்கறது. We will have an almost unending list of questions about everything on earth as we further explore this book. இதே மாதிரி விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இந்த புக்கில் நம்ம படிக்க போகிறோம். பட் why we limit our questions to the earth alone. அதால் பூமியை பற்றி மட்டும் ஏன் நம்ம நிறுத்திக்கணும் கொஸ்டின்ஸ் கேட்குறது. we can ask questions on things beyond. இதை தவிர இதுக்கு பின்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மள இருக்குது. சன் இருக்குது, மூன் இருக்குது, அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் தட் சைன் இன் த ஸ்கை. பூமியோட மட்டும் நிறுத்தக்கூடாது, சூரியன் இருக்குது, நிலவு இருக்குது, அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் தட் ஷைன் இன் த ஸ்கை. ஓகே, அதே மாதிரி என்ன இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னவா இருக்குது, நட்சத்திரங்கள் பூமியில், நட்சத்திரங்கள் வானத்தில் ஜொலிக்குது இல்லையா. we can ask questions on things beyond. இதை தவிர இதுக்கு பின்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. the sun,
the moon and the millions of stars that shine in the sky. ஓகே, அதே மாதிரி சூரியன் இருக்குது, நிலவு இருக்குது, அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் the stars நட்சத்திரங்கள் இருக்குது that shine in the sky. ஓகே, வானத்தில் ஜொலிக்கிற அந்த நட்சத்திரங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பூமியை மட்டும் தெரிஞ்சுக்காம இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கணும். Whether we are learning about the structure of leaf, discovering how things move, or separating the skins of a peanut sheet, we hope each chapter of this book will ignite your spirit of inquiry. Okay, whether you are learning about the structure of leaf. இப்போ தாவரத்துக்கு வரோம். ஓகே, ஒரு தாவரத்துக்கு எடுத்து ஒரு லீஃப் எடுக்கிறோம். அந்த லீஃபை பார்த்தோன்னே அதோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்குறோம். டிஸ்கவர்ட் ஹவு திங்ஸ் மூவ். அதே மாதிரி பொருட்கள் எப்படி மூவ் ஆகுது. அந்த லீஃபே எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், அசையும் இல்லையா. செப்பரேட்டிங் த ஸ்கின் ஆஃப் எ பீனட் சீட். ஓகே, பீனட்ன்றது வேர்க்கடலை. ஓகே, வேர்க்கடலை உள்ள பார்த்தீங்கன்னா தோலோடு இருக்கும். ஓகே, அப்போ அந்த தோலை பற்றி படிக்கிறதுக்கும் we hope each chapter of this book will ignite your spirit of inquiry. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. எதில், இந்த புக்கில் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னு. இன்கொயரி அப்படின்னா விசாரணை. விசாரணைன்னு இல்லை, நம்ம என்னென்னு சொல்கிறோம், தெளிவு. ஓகே, ஒவ்வொரு புக்கோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Even though you may not realize it, you have already been finding answers to many of your questions. Suppose your pen stops writing. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய கொஸ்டினுக்கு உனக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கும், ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் யுவர் பென் ஸ்டாப்ஸ் ரைட்டிங். இப்போ நீ எழுதிட்டே இருக்க, உன்னை பேனா வந்து எழுதாமல் நின்றுடுச்சு. அப்போ வாட் வுட் யூ டூ, நீ என்ன பண்ணுவ? யூ வுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் த கொஸ்டின். நம்ம என்ன, ஏன் இந்த பெண்ணை நின்று போச்சுன்னா, நல்லா தானே எழுதிட்டே இருந்தது, ஏன் நின்று போச்சு அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம முதல்ல கொஸ்டின் கேட்டுக்கணும். why did my pen stop writing? you might guess that is ink finish. உடனே யோசிப்பு தடனா என்ன பண்ண, ஓ இங்கு காலி ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். You would be test this guess by opening the pen and checking the ink refill. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பேனாவோட ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறோம், அதை கழட்டி செக் பண்ணுறோம். If it is empty, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஓ ஆமாம் காலி ஆயிடுச்சு. You would know that your guess was correct. ஓகே, நம்ம யோகம் பண்ணது கரெக்டு தான், ஆமாம் உண்மையிலே இங்கு தீர்ந்து போயிடுச்சு. பட் சப்போஸ் யூ ஃபைண்ட் தட் த இங்க் வாஸ் நாட் ஃபினிஷ். ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், கழட்டி பார்க்கும்போது என்ன இருக்குது, இங்க் இருக்குது, ஆனால் பென் எழுதலை. நவ் வாட் வுட் யூ டூ, நீ என்ன பண்ணுவ? யூ வுட் மேக் அனதர் கஸ். உடனே நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் யோகிப்போம், ஓ பென் இருக்குது, இங்க் இருக்குது, ஆனால் எழுதலை. முதல்ல நம்ம என்ன நினச்சோம், இங்க் இல்லை, அதில் தான் பென் எழுதலைன்னு நினச்சோம், ஆனால் இங்க் இருக்குது. அப்போ அடுத்த கஸ் நம்ம யோசிப்போம். யூ வுட் மேக் அனதர் கஸ், பர்ஹாப்ஸ் த இங்க் மைட் ஹவ் ட்ரைட் அப். உடனே என்ன யோசிக்கலாம், அந்த ரீஃபில், அந்த பெனில் இருக்கிற ரீஃபில் இருக்கிற இந்த இங்க் என்னவாக இருக்கும், ட்ரையாக இருக்கிறதால என்ன அந்த பென் எழுதலை அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. டு டெஸ்ட் இஃப் திஸ் கஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட், யூ வில் ட்ரை சம்திங் எல்ஸ். This is exactly how science work. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் அந்த அறிவியலை கொஞ்சம் அப்ளை பண்ணுறோம். The way you try to find out what your pen stopped, why your pen, the way you try to find out why your pen stopped writing is an example of scientific method. ஓகே, இந்த பேனா ஏன் எழுதலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், அறிவியல் கண்டுபிடிப்பு, அறிவியல் மெத்தட். ஓகே, அறிவியல் முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெண்ணை ஏன் எழுதலை அப்படின்றத டிஃப்ரெண்ட்டாக யோகம் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஆக்டிவிட்டி 1, let's think and write. ரைட் அபவுட் எ சிமிலர் ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஹவ் ட்ரை டு சால்வ். இதே மாதிரி இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, பெண்ணு ஏன் எழுதலை அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி நீ வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கியா, வாட் ஸ்டெப் டிட் யூ டேக். ஓகே, அதுக்கேற்ற என்ன ஸ்டெப் நீ எடுத்திருக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பஸ்ஸில் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு 2 வீலரில் அம்மா கூட போயிட்டுருக்கோம். அப்போ போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்ன எழுது, உன்னோட 2 வீலர் நின்று போயிடுது. உடனே அம்மா இறங்கி என்ன பார்ப்பாங்க, அதில் காற்று இருக்கா, இல்லை பெட்ரோல் இருக்கா, பெட்ரோல் தீர்ந்து போச்சா அப்படின்னு யோகம் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஒரு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ். அப்போ அதே மாதிரி என்ன எழுதலாம், when we are going to the school, if a scooter suddenly stops, என்ன பண்ணுவோம், then we check the petrol in the tank, then we'll go to the petrol bunk and fill it and solve the problem அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு, சயின்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மெமரைசிங் அண்ட் ஃபிகர்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். சயின்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லை, ட்ரா பண்ணுறது மட்டும் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை செய்கிறது மட்டும் இல்லை. இட்ஸ் அபவுட் ஃபாலோயிங் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்னா என்ன, ஸ்டெப்பாக ஒரு முறை அடுத்துன்னு இருக்கு இல்லையா, அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தட் ஹெல்ப்ஸ் இஸ் ஃபைண்ட் அவுட் அவர் கொஸ்டின்ஸ். ஓகே, நம்மள நிறைய விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் என்னென்னு சொல்ல நம்ம சயின்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் வி கேன் ஃபாலோ. அப்போ என்ன மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
First, we observe something that we find out interesting or we do not understand. First என்ன பண்ணணும், அதை அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். This makes us wonder and perhaps thinks of a question. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஒரு கொஸ்டின் நமக்கு உடனே சடனாக எழுப்போம். We guess a possible answer to the question. அப்புறமா என்ன பண்ணலாம், யோகம் பண்ணலாம், இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதானா. We test this guess through an experiment. அப்புறம் தான் எதுக்கு போகிறோம், நம்ம சோதனைக்கு போகணும், எக்ஸ்பெரிமெண்ட் செய்முறைக்கு போகிறோம். Then we try to analyze the results to see if it is actually answer the question. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்றத பற்றி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். Scientists are people who follow the scientific method to solve problems or to discover new things. Scientist, அறிவியல் விஞ்ஞானி அப்படின்றவங்க யார், இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவங்க, அதே மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், அறிவியல் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் எனி ஒன் ஹூ ஃபாலோஸ் அ சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் ஒர்க்கிங் லைக் எ சயின்டிஸ்ட். யாரெல்லாம் ஓகே ஒரு விடை தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களும் யார், சயின்டிஸ்ட் தான். பட் எனி ஒன் ஹூ ஃபாலோஸ் அ சயின்டிஃபிக் மெத்தட், அறிவியல் முறைப்படி அதை கண்டுபிடிக்கிறவங்க நாமெல்லாம் கூட நம்ம எல்லாம் என்னன்னு சொல்லலாம், அறிவியல் விஞ்ஞானிகள் தான். சம்மன் குக்கிங் ஃபுட் மே பி ஒண்டரிங் வை த டால் ஹஸ் ஸ்பில்ட் அவுட் த குக்கர், வாஸ் தேர் டூ மச் வாட்டர். இப்போ அம்மா ஸ்டவ்வில் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, குக்கரில் பருப்பு வச்சு வேக வைப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த பருப்புலேருந்து அந்த விசில் வழியாக நிறைய தண்ணி வழியும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, தண்ணி அதிகமாக வச்சிட்டோம் போல இருக்கு, அதில் தான் அதிகமாக இருக்கிற தண்ணி மேலே எழும்பி வருது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. திங்க் ஆஃப் எ பைசைக்கிள் ரிப்பேர் பர்சன் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஒய் எ டயர் இஸ் ஃப்ளாட். அதே மாதிரி ஒரு பைசைக்கிள்னால் எது, டூ வீலர், சைக்கிள்னு சொல்கிறே அதுதான் பைசைக்கிள். ஓகே, ரிப்பேர் பண்ணுற பர்சன்கிட்ட அவன் என்ன பண்ணுவான், எடுத்து போய் விட்டோம்னா இது வண்டி ஓடலை அப்படின்னு கொண்டு போய் விட்டானா ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறான், ஒய் டயர் இஸ் ஃப்ளாட் ஃப்ரம் வேர் டிட் த ஏர் லீக் அவுட். உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம சைக்கிளோட டயரை செக் பண்ணுவாங்க, எந்த இடத்துல லீக் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த டயரை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல தண்ணி எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த இடத்துல என்ன இருக்குது, பஞ்சர் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஆர் அண்ட் எலக்ட்ரிஷியனா யார், நம்ம வீட்டுக்கு வந்து இந்த லைன்லாம் செக் பண்ணுறாங்க இல்லையா, பல்பெல்லாம் செக் பண்ணுறாங்களே அவங்க தான் எலக்ட்ரிஷியன். ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஒய் எ லைட் பல்ப் இஸ் நாட் ஒர்க்கிங். அவங்கள என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம வீட்டில் லைட் எரியலைன்னா உடனே எலக்ட்ரிஷியனை வந்து பார்க்க சொல்கிறோம். அந்த எலக்ட்ரிஷியன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன பார்ப்பாங்கன்னா, இஸ் தேர் சம் ப்ராப்ளம்ஸ் வித் த பல்ப். ஓகே, பல்பில் ஏதோ ஃபியூஸ் போயிட்டுருக்கா, ஆர் ஸ்விட்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. வென் வி ட்ரை டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஆன்சர் இன் எ வே வி ஆர் ஆல் சயின்டிஸ்ட். ஓகே, அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கிறது மூலமாக புதுசாக இந்த ஒவ்வொரு யூகம் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற நாம் எல்லாருமே அறிவியல் விஞ்ஞானிகள் தான். ஆக்டிவிட்டி 2, let us think and write. ஓகே, யோசிச்சு எழுது. Describe a daily life situation where you feel someone was following scientific method. இதே மாதிரி தினசரி லைஃப்பில் ஓகே நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு அறிவியல் முறையை பற்றி எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு எதுன்னு சொல்லணும், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு வரும்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். டெய்லி என்னன்னு சொல்லுவோம், ஆப்பிள் சாப்பிட்லாம், அண்ட் ஆப்பிள் ஏ டே கீப் த டாக்டர்ஸ் அவே அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஆப்பிள் சாப்பிட்றது மூலமாக நம்ம எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. அப்போ இந்த ஆப்பிளில் என்ன இருக்குன்னா, மெலிக் ஆசிட். ஆப்பிளில் என்ன இருக்குது, ஒரு ஆசிட் இருக்குது. ஸோ ஆப்பிள் கண்டைன்ஸ் மெலிக் ஆசிட். இஃப் யூ கட் அன் ஆப்பிள், அந்த ஆப்பிளை கட் பண்ணோம்னா வித் நைஃப்பில் ஓகே இட் ஸ்லைசஸ் டர்ன்ட் ப்ரௌன் கலர். ஓகே, ஆப்பிளை கட் பண்ணி வச்சோம்னா ஒரு பிளேட்டில் கொஞ்ச நேரம் பொறுத்து அது என்ன கலராக மாறிடும், ப்ரௌன் கலராக மாறுது. அப்போ நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் வருது, வை இட் டர்ன் ப்ரௌன், ஏன் அது ப்ரௌன் கலராக மாறுது. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், டியூ டு த ஆக்சிடேஷன் ஆஃப் அயன் ப்ரெசன்ட் இந்த ஆப்பிள். ஆப்பிள் என்ன இருக்குது, அயன் அப்படின்ற ஒரு மினரல் இருக்கிறதால அது என்ன கலராக மாறுது, ப்ரௌன் கலராக மாறுது அப்படின்ற ஆன்சர். இதுவும் என்னது, திஸ் இஸ் ஆல்சோ, இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னது, சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ ஆப்பிள்ஸ் கண்டெயின் malic acid. If you cut an apple with a knife, its slices turn brown. Why it turned brown color? Due to the oxidation of iron present in the apple turned brown. It is the scientific method அப்படின்னு எழுதலாம். Now realize that there are several daily life situations where we knowingly or unknowingly apply the scientific method. அதே மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு வெங்காயம் அறியும் போது கூட என்ன ஆகும், ஏன் கண்ணில் தண்ணி வருது அப்படின்றதையும் அதுவும் என்ன, அதை சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ டெய்லி லைஃப் சுச்சுவேஷனில் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணலாம், நிறைய சயின்டிஃபிக் மெத்தடை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். தோ we all apply scientific method to some extent, learning science will develop our capability for finding solutions to bigger problems and solving more mysterious of the universe. ஓகே, அறிவியலை படிப்பது மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம
நிறைய தெரிஞ்சுக்கொள்ளும் ஆர்வத்தையும், அதே மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், ஓகே, அதே மாதிரி மிஸ்ட்ரீஸ்னால் என்னென்னு சொல்ல, நம்ம மர்மமான முடிச்சுக்களை எப்படி அவிக்கலாம் அந்த உலகத்தில் அப்படின்றத பற்றியும் கற்றுக்கலாம். அண்ட் டு பி ஏபிள் டு லேர்ன் சயின்ஸ் வெல், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் டு பி கியூரியஸ். ஓகே, சயின்ஸை பற்றி படிக்கணும்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கணும், அதை பற்றி ஒரு ஆர்வம் இருக்கணும். அண்ட் அப்சர்வ் யுவர் சரௌண்டிங்ஸ், அதே மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம அப்சர்வ் பண்ண தான் அறிவியல் மேலே இருக்கிற ஆர்வம் நமக்கு வளரும். அண்ட் வென் வி ஆர் கியூரியஸ் வி ஸ்டார்ட் போஸ்டிங் கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் ஹவ் அண்ட் வை. ஓகே, நமக்குள்ளே அந்த தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்ததுன்னா வி ஸ்டார்ட் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம எழுப்பலாம். எது மாதிரி, ஹவுனா என்ன, எப்படி, ஒய் அப்படின்னா ஏன். ஜஸ்ட் ரிமெம்பர் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் திங்ஸ் வி டூ நாட் நோ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சது கிடையாது. திங்ஸ் தட் ஆர் அவைட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட். ஓகே, எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றிய ஆர்வம் நம்மக்கிட்ட இருந்தாகணும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3, let us think and write. If we have to ask why about something, what would you ask about? ஓகே, why அப்படின்ற கொஸ்டின் நீ கேட்கணும் அப்படின்னா எதை பற்றி கேட்பேன். ட்ரை டு write down how you would attempt to find answer to your question. இது மாதிரி ஒரு கொஸ்டின், வை கொஸ்டின் போட்டு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளே சொல்லலாம், யூஸ்வலாகவே டெய்லி லைஃப் சுச்சுவேஷனில் why do the sky appears blue in color? ஓகே, ஸ்கை வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு எழுதலாம். அதுக்கு ஆன்சர், த ஃபினாமினன் பிஹைண்ட் திஸ் இஸ் ஸ்கேட்ரிங். ஸ்கேட்ரிங்னா என்னென்னு சொல்லுவோம், ஒளி சிதறல். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா ஸ்கேட்ரிங்னா என்னென்னு சொன்னோம், ஒளிச்சிதறல். அப்போ சன்லைட் ஸ்கேட்டர் வித் அட்மாஸ்பியர். சன்லைட்ன்றது என்னென்னா ஒரு 7 கலரால் ஆனது தான் என்னென்னு சொன்னோம், சன்லைட். ஓகே, இது அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தின் வழியாக வரும்போது என்ன ஆகும், அதோட நீல நிறம் என்ன ஆகும், அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். அப்போ வானம் என்ன கலராக இருக்கும், நீல நிறமாக இருக்கும். ஸோ த ஃபினாமினன் பிஹைண்ட் திஸ் இஸ் ஸ்கேட்டரிங். சன்லைட் ஸ்கேட்டர்ஸ் வித் அட்மாஸ்பியர் with violet rays scattered the most, followed by blue, green, yellow and orange. அப்போ our eyes are more sensitive to blue light, the sky appears blue in color அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். ஒரு why கொஸ்டின் நம்மளாவே ஃப்ரேம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. Science is rarely alone. Okay, scientists across the world work together, often in large team. Okay, scientists, விஞ்ஞானிகள்ன்றது ஒரு பெரிய பரிசு. உலகத்தோட பெரிய பரிசு தான் அறிவியல் விஞ்ஞானிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் டுகெதர், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய டீம் மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகளை செய்வாங்க. இஃப் யூ cannot find the answer yourself, ask your friend to help your. ஓகே, உனக்கு ஆன்சர் தெரியலனா என்ன பண்ண, உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நிறைய கற்றுக்கோ. இட் இஸ் ஆல்வேஸ் மோர் ஃபன் டு டிஸ்கவர் திங்ஸ் டுகெதர். ஓகே, இது நிறைய குரூப்பாக செய்யும்போது தான் அறிவியல் மேலே இருக்கிற ஆர்வமும் அதே மாதிரி அதை தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமும் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ரிமெம்பர் தட் வில் நாட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் டு ஆல் யோர் கொஸ்டின்ஸ் வித்தின் கிரேட் 6. டோன்ட் வரி, யூ ஆர் எம்பார்க்கிங் அப்பான் எ ஜேர்னி ஆஃப் சயின்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years ஆர் ஈவன் பியாண்ட். ஓகே, இதுக்கு விடை தெரியலனா இந்த 6th தவிர என்ன இருக்குது, நம்மளுக்கு 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது, அது மேலே 11th 12th இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 yearsல இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Much like children enjoying the rain, science is all about joyful exploration. Okay, much children enjoying the rain. நிறைய குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும், மழையில் விளையாடுறதுக்கு பிடிக்கும். ஓகே, ஜாய்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன். என்ஜாய் யுவர் சயின்டிஃபிக் ஜேர்னி, கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் நெவர் ஸ்டாப் வண்டரிங் அபவுட் த அமேசிங் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நிறைய கேள்விகள் கேட்கறது மூலமாக என்ன இருக்கும், அந்த அறிவியல் சார்ந்த பயணத்தையும் ஆர்வத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், தொடரலாம். ஆர் யூ ரெடி டு எம்பார்க் அப்படின்னா புறப்படுறது. ஆர் யூ ரெடி டு எம்பார்க் அப்பான் த எக்ஸைட்டிங் ஜேர்னி ஆஃப் சயின்ஸ்? லெட் அஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, எல்லாரும் இந்த அறிவியல் சார்ந்த அறிவியலோட ஓகே பயணத்தை நம்ம தொடருவோம் அப்படின்றது இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அண்ட் ஒன்ஸ் ஓவர். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ், subscribe my channel Chem Free Tutorial. Thank you.